Hello friends, number series 15th question. Find the next term. அதாவது கீழ்க்கண்ட வரிசையில் அடுத்த எண் யாது? இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸும் நிறைய வாட்டி நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்மளுடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது? 6. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 6. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 6. ஸோ 6 வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, மைனஸ் ஆகிட்டே வருது. அப்போ அடுத்த டேர்மு அதே மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ 18ல் 6 போச்சுன்னா 12. புரிஞ்சுதா? இதுதான் இதோட ஆன்சர். இப்போது இந்த கொஷினை பாருங்கள். இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்முக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 3. ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 7க்கு 12க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 5. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு இருக்க டிஃப்ரெண்ட் 7. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு இருக்க டிஃப்ரெண்ட் 9. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 4 நமக்கு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 4, 3 நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது எந்த வேல்யூ வருது? ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா? அப்போ அடுத்த டேர்மு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஸோ 3, 5, 7, 9 இந்த மாதிரி கிராஜுவலாக ஆட் நம்பர்ஸில் போதா? ஸோ அப்போ அடுத்த ஆட் நம்பர் 11. ஸோ 28. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 28 + 11 நமக்கு என்ன கிடைக்கும்? 39. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போது இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஸோ கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 2. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 4. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ 84 - 52 32. ஓகே, ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே டபுளாக ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்களா? ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட் 2 வேலை கிடச்சிருக்கு, லாஸ்ட் வேலை கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக இந்த சீக்வன்ஸ் படி இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ 28 கூட நம்ம 8 ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 36. ஓகே, ஸோ இப்போ 36 அதுக்கு அடுத்த டேர்மு 52வா? ஸோ அப்போ இந்த 36 கூட இந்த 16 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்த டேர்மான 52 வரணுமா? ஸோ இப்போ இது ரெண்டு ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 40, 52 கிடச்சிருச்சா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச சீக்வன்ஸ் கரெக்டாக? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் 36. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த ஐடியா பேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.